அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் ஓடிடி எனக்கு அமேசான் பிரைம் தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது வந்து நான் ரொம்ப பிளைண்டாக ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் வந்து ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸ்லையும் கன்விக்ஷன்லையும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்க்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக், கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தேர் இஸ் நோ செகண்ட் திங்கிங் ஓ தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜான்சின்ற கேரக்டர் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா she was a very innocent person but who is very tough to the world. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா, இப்போ போலீஸாக நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷ்னல் ரெஸ்ட்ரெயின் இஸ் தேர். ஸோ அப்படின்ற போது ஐ ஹேட் டு யூனோ ஒரு எனக்கு சேலஞ்சே எங்கே இருந்துச்சுன்னா அவளோட டிசிஷன் மேக்கிங்கில். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே நான் கவலையே பட வேணாம் அப்படின்னு எனக்கு கையில் இந்தாமா அப்படின்னு கொடுத்தது வந்து சர்க்குணம் சார் தான். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் அந்த மாதிரி கதை தான், த ஸ்கிரிப்ட் வில் ஆல்வேஸ் சூஸ் மீ, தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படி தான் இருக்கும். So I'm extremely grateful to the entire team, and especially I have to thank Guha, Kanishk. There are so many people that I have to thank, and my team, my personal team, and everyone, and my parents of course. அவங்க நான் 6 மாதம் வீட்டில் சும்மா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு. And I was a very nerdy student in school. ஸோ எக்ஸாம்னோடனே துஷாரானாலே என்ன சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டாக், பர்ஃபார்மன்ஸ்னால் துஷாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் ஜான்சி ஃபவுண்ட் மீ, and I found soul in Jhansi. Thank you so much. Well, neenga mattum illa, we are also very happy that Jhansi found you, because I think that trailer itself showed us what an impactful start you had. Neenga sonna and or chinna vishayangal we were able to notice. Thank you so much for that. I also I loved working with her and the entire team, especially stunts. Dinesh Master, he killed us and he has killed it. So I have to definitely give it to him. Fantastic. Aditi, if I may ask you one question, because when we hear your names, we have our own idea on what it will come out. But in the இதை பொறுத்த வரைக்கும் you are at loggerheads with the role of Jhansi. So அது வந்து it was a nice twist for us to see you in that character. அதே நேரத்தில் இந்த கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கேட்கணும். If I may also ask you one question, உங்கள் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருந்துச்சா? எல்லாருக்கும் வணக்கம். எப்படி நான் அதை வந்து ரிவீல் பண்ணாமல் சொல்லுவேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Pushkar sir and Gayatri ma'am. So Pushkar, Gayatri first for giving this opportunity, and of course Amazon. Like she said, even my first film was picked up by Amazon, so I'm very grateful to this platform as such. My character preparation, like she said, we had a couple of stunts and that was quite physically taxing. அதனால நாங்கள் பேசுகிறேன். ஸோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்களை கொன்னுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸில் வந்து ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்டண்ட்ஸ். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய வாங்கினோம், நிறைய அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டண்ட்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னால் இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மேலே என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாகவே லைக் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் கிரே. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஸோ சர்க்குணம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்போ எனக்கு ஓகே, இதை மாதிரி நம்ம முன்னே பண்ணதில்லை, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து
ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க கொடுக்குற பதில்ல நாங்க ஏதாச்சும் க்ளூஸ் கண்டுபிடிப்போம்னு பார்த்தா நீங்க வந்து இன்னும் சஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அதித்தி. நீங்க சொன்ன மாதிரி புஷ்கர் காயத்ரி, ஐ திங்க் த நேம் கோஸ் டுகெதர். ஸோ பிஃபோர் வி ஆஸ்க் யூ யோர் கொஸ்டின் காயத்ரி, இஃப் வி மே கைண்ட்லி ரிக்வெஸ்ட் சார் குணம் சார் டு ஆன்சர் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாங்கள் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற இமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு டென்ஷன் எல்லாமே இருந்தது. அதே நேரத்தில் த்ரில், ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸை பற்றி சொல்லுங்க சார். இப்போ முக்கியம் என்னென்னா, இப்போ நம்ம படம் பண்ணுறதே ஒரு டேரக்டர்ஸ்க்கு, கிரியேட்டர்ஸ்க்கு அது ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேடம்லாம் தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு டீம். அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து எங்கேயுமே அது ஒரு அடுத்து என்ன அந்த த்ரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அது என்டர்டெயின்மெண்ட்டாக அடுத்த எபிசோடுங்கிறது நகர்த்துறதுக்கான ஒரு எபிசோட் பார்த்தாலே அடுத்து வந்து அவன் ஆன் பண்ணணும், ஏழும் கன்னியூவாக பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுல வந்து அவங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு என்ன இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக மாறினது. அதே மாதிரி என்னென்னா, அவங்க கொடுத்த ஃப்ரீடம் ஃபுல்லாக அவங்க என்னென்னா சும்மா ஒரு கதை கேட்டு அதோட விடுறதில்ல, மீண்டும் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க, மீண்டும் நம்மளை கூப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனாக அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் அவ்வளவு என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிப்பாங்க. முடியும் போது யாரோ ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒன்று டைரக்டரே கோவப்படுவார் ப்ரொடியூசர் மேலே, அல்லது தயாரிப்பாளர் கோவப்படுவார் டைரக்டர் மேலே. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லாத முதல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வாழ்வாச்சரோட தான் பார்த்தது. ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேம்.